எனக்கு ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் ஒரு பாசுரம் மாரியே ராமரை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? இதுதான் ஒரு சிந்தனை கேள்வி. ரொம்ப ஆழமா நம்ம ராமாயணத்தை மட்டும் படிச்சுட்டு வருவார்னு பார்த்தா அவர் சிலப்பதிகாரத்தையும் படிச்சு வந்திருக்காரு. அவர் ரொம்ப சிறப்பான பேச்சு. நல்ல கை தட்டலாம். ஐயா இந்த சொன்ன சிலப்பதிகாரம்லாம் நாமெல்லாம் தேடினா கூட கிடைக்காது. இதெல்லாம் ஒரு தகவல் சொல்றாங்கன்றது ஒரு அருமையான விஷயம். ஐயாவுடைய சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கடைசியில் ஒரு தராசு வச்சுருப்பேன். அது ரெண்டு பக்கமும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த தராசில் அந்த பாயிண்ட்ஸை போடுவேன். அந்த தராசை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். அதனால் நீங்கள் சொன்னதில் 2-3 பாயிண்ட்ஸ் தராசுக்கு நான் போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக இதில் ஒரு சிறப்பான விஷயமாக இங்கே இதில் நாம் எப்போ வந்து ராமரை பற்றி பேசினாலும் அங்கே கண்டிப்பாக அனுமன் இருப்பார். அதனால நம்ம எல்லாருக்கும் அனுமன் அவருடைய அருட்கருணை கிடைக்கும். அது இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னாங்க, என்னுடைய சொந்த சித்தப்பா அவங்க வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்காங்க. நான் பேசினா இங்கே வந்துடுவார். அவருக்கு 80 வயசு ஆகுது. அங்கே பின்னால் உட்கார்ந்து இருக்காங்க. என்னுடைய அப்பாவுடைய சொந்த சகோதரர். அவர் எப்பயுமே நான் பேசும்பொழுது என்னோட அன்புனால இங்கே வர அவர் இருக்காரு. அதே போல் என்னுடைய தாய் மாமா மகன் வந்து கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் ஈரோட்டிலிருந்து வந்திருக்காரு. பாருங்களேன், ஈரோட்டிலிருந்து வந்திருக்காரு. மாமா பேசுறாங்க அப்படின்னு அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சின்ன வயசுல இதெல்லாம் கேட்கறதுக்கு வரணும் இல்லையா? இந்த வயசுல யாரு வராங்க வந்து அதுவும் கொஞ்ச நேரம் கேட்டு போயிடுவாங்க. ஆனால் முன்னால் உட்கார்ந்து நான் கவனமாக கேட்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கிருஷ்ண அவதாரமே அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக கவிக்குயில் திருமதி டி சுப்பலட்சுமி அம்மா அவங்க வந்து இவங்க வந்து கலைமகள் பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க. நேற்று நடந்த நாடகத்திலிருந்தே இவங்களுடைய குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இவங்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. ஆண்டுக்காண்டு இவங்களுடைய பேச்சில் மெருகிறது. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னதுக்கு நீங்கள் என்ன மறுபறை ரொம்ப அருமையாக கொடுப்பாங்க. வாங்க. நிகழ்வு கூட ஊரே கொண்டாடும் வகையில் இருந்தது. கிருஷ்ணரின் அம்மா அப்பா சிறைப்பட்டிருக்கின்றனர். அச்சிறைசாலையில் பிறக்கின்றார் கிருஷ்ணர். வால்மீகு ராமாயணத்தில் ராமரை தொட்டிலிடுதல், பேர் சூட்டுதல் போன்ற நிகழ்வுகள் இருக்குமே தவிர விஸ்வாமித்திரர் ராமரை காட்டிற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு வந்துவிடும். நடுவில் அவருடைய குழந்தை பருவம், இளமை பருவம் பற்றி பிரம்மாண்டமாய் ராமாயணத்தில் இருக்காது. ஆனால் கிருஷ்ணருடையது நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து அவர் 11 வயது வரைக்கும் கம்சனை கொல்ற வரைக்கும் உள்ள சம்பவங்கள் ரொம்ப அதிகம். அதை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும். அதன் பின் மகாபாரதத்துல யுத்தத்துல தான் கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா இந்த புராணத்துல இல்ல, ஆனா கர்ணரும் கிருஷ்ணரும் பேசிக்கிறாங்க. ஐயா பேசிக்கும் போது கர்ணர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, என் வாத்தியாரு நான் படிச்சதெல்லாம் மறந்து போகட்டும்னு சொல்றாரு. எங்க அம்மா நான் பிறந்த உடனே தூக்கி போட்டுட்டாங்க. அப்பா என்ன கவனிக்கல. தெய்வம் நீ கூட வந்து என்ன உயிரை வாங்குற. இந்த சூழல்ல கூட பாண்டவர்கள் வில்வித்தையில சாதிச்சதுக்கு பிறகு சாதிய சொல்லி என்ன விரட்டினாங்க. நான் செய்யாத தவறுக்காக எல்லாரிடத்துலயும் அவமானப்பட்டேன். இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணர் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரியா. அதுக்கு கிருஷ்ணர் கர்ணர் கிட்ட சொல்ற மாதிரி, நீயாவது பரவாயில்ல, என் நிலை உனக்கு தெரியுமா? நான் பிறக்கும் முன்பே என்னை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைந்தது. என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை கொல்ல நினைத்தார்கள். இந்த நிலை உனக்கு இல்லை. நான் பிறந்த இடம் சிறையில், நீ அப்படி பிறக்கவில்லை. பிறந்த பிறகு என் தாய் தந்தையர் என்னை மாற்றி வைத்தார்கள். அப்போதும் என்னை கொலை செய்ய முயன்றார்கள். அதிலும் நான் தப்பித்தேன். என் தாய் மாமனோடு போரிட்டு ராஜ்யத்தை மீட்டேன். எனக்கு உதவ யாருமே இல்லை. சாராசந்தன் என்ற அசுரனுக்காக பயந்து நான் என் குடும்பத்தாரோடு சென்று கடலுக்கு நடுவே துவாரகை அமைத்துக் கொண்டு அங்கே வாழ்ந்தேன். உனக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று சொல்கிறேன் கர்ணா, நீ ஜெயிக்கிற கட்சியில இருந்த, தோற்கிற கட்சியா பாண்டவர்களோட நான் இருந்தேன். ஜெயிக்க போறோமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததால ஜெயிச்சிட்டோன்னு சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் என் நிலை இதுதான்.
எத்தனை சூழல் வந்தாலும் அத்தனையிலும் தன்னை உணர்ந்து ஒருவன் சாதித்து காட்ட முடியும் என்று நினைத்து விட்டால் சாதித்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்வது போல சிறிய துன்பங்கள்ல வருந்துகிற நாம் பெரும் புராண பாத்திரத்திற்கே இத்தகைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றனவே என யோசிச்சு கிருஷ்ணரின் சிறந்த அவதாரத்தை மனத்துல நிறுத்தி துன்பத்துல கூட சாதிக்கணும்னு நினைக்கணும். ராமர் வந்தியா தக்க சமயத்துல பாடசாலைக்கு போனாரு, அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்தார். கிருஷ்ணர் பாடசாலைக்கு போகிற வாய்ப்பு அவருக்கு ஏற்படல. 64 கலைகளையும் 64 நாட்களில் கற்ற சிறந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் தன்னிடம் சரணடைந்த யாரையும் ஒருபோதும் கைவிடவில்லை. ஐயா, திரௌபதிக்கு துயில் கொடுத்தது அறமா அறம் இல்லைங்களா ஐயா? திரௌபதிக்கு துயில் கொடுத்தது அறம் தானே ஐயா? அப்ப கிருஷ்ண அவதாரமும் அறம் சார்ந்த அவதாரம்னு நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க. திரௌபதி அர்ஜுனன் தீர்ப்பு கிடையாது, உங்களுக்கு பதில். திரௌபதி அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களுக்கு எல்லாருக்குமே தனக்கு அடைக்கலமாக இருந்த கிருஷ்ணர் பக்கபலமா இருந்தாரு. புயல், மழை, வெள்ளம், நடு ராத்திரி இந்த சூழல்ல பிறந்த கிருஷ்ணருக்கு நம்ம 32 பக்ஷணங்கள் செய்து கோலாகலமா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். முத்து போன்ற ஆபரணங்களை அணிஞ்சு அழகா காட்சி தருபவர், எளிமையாக காட்சி தருபவர் தான் கிருஷ்ணர். ராமர் ஏக பத்தினி விரதர், நாங்க ஒத்துக்கிறோம். அம்மா 32 பட்சணங்கள் சொன்னீங்க இல்லையே, அது ஒரு 6-7 சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு இப்பதான் 32ங்கிறதே தெரியுது. ஏதோ செய்வோம், எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். முறுக்கு பிடிக்குதா, சீடை பிடிக்குதான்னு. இது இல்லாத வேற ஏதாவது ஒரு 2-3 சொல்லுங்க. சீடை, முறுக்கு, அவள், அந்த மாதிரி 32 பட்சணங்கள் ஐயா. நல்லா கவனிச்சுக்குங்க. 32 விதமான பட்சணங்கள் கிருஷ்ணருக்கு செய்யணுமா? அப்ப சாப்பாட்டு ராமன் கிருஷ்ணர் தான் சொல்லணும். ஆனா சாப்பாட்டு ராமன் ஏன் ராமன் சொல்றாங்க? அதை பாப்போம், சொல்லுங்க ஐயா. ராமர் ஏக பத்தினி விரதர், நாங்க ஒத்துக்கிறோம். கிருஷ்ணர் ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதர் தான். ஆனால் ராமர் அந்த ஒரு பத்தினியை கூட கொஞ்சம் காப்பாத்திக்க முடியாம ராவணன் எடுத்துட்டு போக கொடுத்துட்டாரு. கிருஷ்ணருக்கு ஆயிரக்கணக்கில் பத்தினிகள் இருந்தாலும் கூட எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. பட்டாபிஷேகத்திற்கு முதல் நாள் ராமா நீ காட்டிற்கு போகணும்னு தந்தை கூட வந்து நேர்ல சொல்லல. சிறிய தாய் அவங்களுடைய சித்தி கைகேயி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா சொன்னதா சொல்றாங்க. உடனே ராமர் 14 ஆண்டுகள் காட்டிற்கு வனவாசம் போகிறாங்க. ராமர் மட்டும்தான் தந்தை சொல்ல கேட்பாரா? கிருஷ்ணர் பாருங்க, அப்ப ராமருக்கு வயது 24. கிருஷ்ணர் தாய் சொல்லை தட்டாதவர். எப்படின்னா, அவர் பிறக்கும் போது 6 கைகள் சங்கு சக்கரங்களோட கிருஷ்ணர் பிறந்திருக்காரு. உன்னுடைய மாமன் கம்சன் பார்த்துட்டா 7 குழந்தைகளை அவன் கொண்டுட்டான். உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா அப்படின்னு அவங்க தாய் தேவகி சொன்னதுக்கு ஏற்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, உன் மாமன் கம்சன் இறக்கும் வரை நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னுடைய கைகளையும் இந்த சங்கு சக்கரங்களையும் அதிகமா இருக்கிற கைகளையும் மறைச்சுக்கோன்னு சொன்ன உடனே பிறந்த குழந்தையான கிருஷ்ணன் தாய் சொல்லை தட்டாது அதிகப்படியான கைகளையும் சக்கரங்களையும் மறைத்துக் கொண்டார். கிருஷ்ணர் பலராமனுடைய விசுவாசமும் குசேலன் கிருஷ்ண நட்பும் உலகம் அறிந்தது. ராமர் இப்படிதான் மனிதர் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. எப்படி வேண்டுமானாலும் சமூகத்திற்கு ஏற்ப வளைந்து வாழ்வோம், ஆனால் தர்மத்திலிருந்து ஒரு நாளும் மீறமாட்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் கிருஷ்ண அவதாரம். ஐயா, தலைப்பு வந்து அவதாரத்தில் தச அவதாரத்தில் சிறந்தது கிருஷ்ண அவதாரமா ராம அவதாரமா? அதுதானங்க ஐயா. ராமர் எதிரணியில் கூறியபடி ஒரு முறை கூட தான் அவதாரத்தை காண்பித்துக் கொள்ளவே இல்லை. கிருஷ்ணர் அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அவதாரத்தை காண்பித்துக் கொண்டு அவதாரத்தின் சிறப்பை அனைவருக்கும் உணர்த்தியவர். ராமன் ராவணனை அழிக்கும் பொழுது முழு மனதுடன் ராவணனுடைய அழிவுல வருத்தம் கொள்ளாமல் போர் செய்தார். ஆனால் கிருஷ்ணர் கௌரவர்களுக்கு எதிராக பாண்டவர்களுக்கு ஆதரவாக நின்று கையில் ஆயுதம் ஏந்தாமல்
சாரதியாக அமர்ந்து வெச்சுவாகை சூடினார். ராமர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அழைச்சிட்டு சராயு நதி வழியா என்ன பண்றாருன்னா வைகுண்டத்துக்கு போறாரு. ஆனா கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணர் வேடுவனால் அடிபட்டு அதன் பிறகு தன்னுடைய அவதாரத்தின் நன்மைகள் எல்லாம் முடிச்சிட்டு வைகுண்டத்துக்கு போறாரு. ராமர் கிட்ட நம்மள்ட்ட இருக்கிறது பக்தி, கிருஷ்ணர் கிட்ட நம்மள்கிட்ட இருக்கிறது நட்பு கலந்த பக்தி என்று கூறி தச அவதாரத்தில் சிறந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.